மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். மேஷராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் ராசி, இது பிறப்பை குறிக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். மேஷன் சொல்லக்கூடியது இவங்க பொறுத்த வரைக்குமே கிடாயோட ஒரு உருவத்தை கொண்டவங்களாக தான் அமைஞ்சிருப்பாங்க. செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு அதிபதினே சொல்லலாம். போர் குணம் வீரம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க தான் இந்த மேஷராசி அன்புன்னு சொல்லலாம். ஒரு தன்முனைப்பு தன்னம்பிக்கைங்கிறது அதிகமாக இருக்கும். நீதி நேர்மை உழைப்பு முன்னேற்றங்கிற சிந்தனைங்கிறது இவங்க எப்போதுமே செஞ்சுட்டே இருப்பாங்க. தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்கம் கொண்டவங்களும் இந்த மேஷராசிக்காரங்க தான். அதே மாதிரி இந்த மேசராசிக்காரங்க தான் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த எப்போதுமே வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றவங்க உணர்ந்து பேசக்கூடியவங்களாக இருந்தாலுமே இவங்க பொறுத்த வரைக்குமே மனசில் இருக்கக்கூடியதை மறைக்க தெரியாதுன்னு சொல்லலாம். உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்றும் பேச தெரியாது. என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே கொட்டிடுவாங்கன்னு சொல்லலாம். மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலுமே இவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அதை தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக சொல்லிடக்கூடியவங்களா இருப்பாங்க. அதை தவறா இல்லைன்னா இது சொல்கிறது சரியாக தவறாங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. பல பேர் மத்தியிலுமே இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த தைரியமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களாக தான் இந்த மேசராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். எல்லாருக்கிட்டையுமே அன்பு மரியாதை வச்சுருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. யாரையுமே முகசுதி செய்ய மாட்டாங்க. பெரிய ஆள்னாலுமே பணிஞ்சு பணங்கி சிரித்து பேசவும் மாட்டாங்க. ஆனால் இது ஒரு கர்வம்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. எல்லாரையுமே சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களா இவங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எதுவுமே அநியாயம் அக்கிரமம் செய்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. இப்படி செய்கிறவங்களை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு பிடிக்காதுன்னே சொல்லலாம். மேசராசிக்காரங்களை ஒருத்தர் உங்கள் ரகசியம் யாட்டாவது சொல்லாதேன்னு உங்களை நம்பித்தான் சொல்கிறேன்னா மூச்சை விடவே மாட்டாங்க. அது வாழ்க்கை துணையாக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லலாம். தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் எப்போதுமே நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இந்த மேசராசி அன்பர்களோட இயல்பாக அதிகமாக இருக்கும். எதையுமே மனசில் போட்டு குழப்பிக்கிறதும் கிடையாது. ஏதாவது சந்தேகம் வந்தால் சம்மந்தப்பட்டவங்ககிட்டே நேரில் போய் கேட்டு தெளிவு பெறக்கூடிய ஒரு உயர்ந்த குணங்கிறது இந்த மேசராசி அன்பட்ட அமைஞ்சிருக்கும். மேசராசிக்காரங்க பழகிறதுக்குமே கொஞ்சம் இனிமையானவங்கன்னு சொல்லலாம். எதையுமே மனசில் போட்டு குழப்பிக்கிறதும் கிடையாது. ஏதாவது சந்தேகம்னா சம்மந்தப்பட்ட நபர்கிட்டே போய் அவங்களுடைய சந்தேகத்தை தெளிவுபெறக்கூடியவங்களா தான் இவங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஒரு கஷ்டம் வந்தால் முதல்ல வரக்கூடியவங்களும் இந்த மேசராசிக்காரங்க தான். ஆனால் அவங்களும் நீங்கள் ஒதுக்குனாவோ அவமானப்படுத்தினாவோ திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நாம் செய்த உதவி கஷ்டத்தில் உதவணும், நமக்கு மற்றவங்க உதவி செய்வாங்கங்கிற எதிர்பார்ப்பும் இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. அந்த உதவி வேண்டி யாருக்கிட்டையும் நிற்கவும் மாட்டாங்கன்னு சொல்லலாம். யாராவது இவங்க தனியாக விட்டுட்டா இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாகிடும். அது மட்டும்தான் இவங்க மனசை வருத்தப்படி செய்யுமே தவிர இவங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி மேசராசிக்காரங்க உள்ளத்துல உறுதிங்கிறது எப்போது இருக்கும். உள்ளத்துல மட்டும் இல்ல உடல்ல மட்டும் கொஞ்சம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். உற்சாகத்துல ஆடி ஓடி தெரிஞ்சா உடனே இவங்களை பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு உடல் சோர்வுங்கிறது ஏற்பட்டுன்னு சொல்லலாம். அடிக்கடி சின்ன சின்ன சிராய்ப்பு ஏற்படுது, ரத்தக்காய் ஏற்படுது, இப்படி எல்லாமே இந்த மேசராசி நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்காது. இரவுல கூட இவங்களுக்கு தூக்கங்கிறது ஒரு சரியாக வராதுன்னு சொல்லலாம். வயதானாலுமே இந்த தூக்கம் மாத்திரம் போடாமல் விழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் அதிகமாக இருக்கக்கூடியவங்களா இந்த மேசராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். மேசராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கந்தமிழ் முருகப்பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதுவுமே நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது நல்லது. அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானுக்கும் நீங்கள் தீபேற்றி வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அதே மாதிரி கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப உங்கள் பொருளாதாரங்கிறது மேன்மையடையக்கூடிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக ஏற்படும்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலனை மேசராசி அன்பர்கள் நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மேசராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணன்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த 30 நாட்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்கன்னா, முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது. முன்னேற்றம் தரக்கூடிய எல்லா விஷயமே மாத தொடக்கத்தில் செஞ்சு விடுறது நல்லது. மாதத்தில் முதல் 15 நாட்கள் நீங்கள் என்ன எதிர்பார்த்து செய்கிறீங்களோ அது எல்லாமே நல்லதாக முடியக்கூடிய நேரம். சொத்து சுகம் வாங்குறது, பணத்தை சேமித்து வைக்கிறது, வியாபாரத்தில் முதலீடு செய்யுதுன்னு எத்தனை விஷயமா இருந்தாலும் இந்த மாத தொடக்கத்திலே தோங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம். மாத இறுதியிலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். ஆனால் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை ஏற்படுன்னு சொல்லலாம். மாத இறுதி கட்டத்தில் பொறுத்த வரைக்குமே வேலையில் வியாபாரத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது வாய்ப்பு இந்த நேரம் ஏற்படுன்னு சொல்லலாம்.
இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், வாரந்தோறுமே இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய நாட்களில் விநாயகர் பெருமான் நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. பல பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த விநாயகர் பெருமான் வழிபாடு நீங்கள் செய்கிறதால உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஏழரச்சனைங்கிறது ஒருத்தருடைய வாழ்வில் 7.5 ஆண்டுகள் நடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த வகையில் பார்க்குறப்ப இனி வரக்கூடிய காலங்களில் வெகு விரைவிலேயே இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஏழரச்சனையோட முதல் கட்டம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம். விரைச்சனி காலம் தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் செய்கிறது ஒரு நல்ல வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். இது ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்புகள் நீங்கள் முக்கியமாக தான தர்மம் செய்கிறது, மற்றவங்களுக்கு ஒரு உணவு மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொடுக்கறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். நேர்மையான எண்ணங்களை வளர்த்துக்க பாருங்கள், தவறுகளை திருத்திக்க முயற்சி செய்ய பாருங்கள். இது நல்ல மாற்றங்களுக்கு ஏற்படுத்தி தரும். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாதுன்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு நீங்கள் அதிகரிக்கிறது நல்லது. இது உங்கள் மனசை அமைதிப்படுத்த ஆரம்பிக்கும். இதனால் ஒரு தெளிவான சிந்தனை இல்லாமல் உங்களால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்புகள் உங்களால் செய்ய முடியும்னு சொல்லலாம். மேலுமே மாத கிரகங்களை ஆராய்ச்சி பார்க்குறப்ப மாத தொடக்கத்திலே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வக்கர இயக்கத்தில் இருந்தாலுமே இனி தொடர்ந்து நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ராசிநாதன் பலம் பெறுறது ஒரு வகையில் உங்களுக்கு யோகம்தான். தொட்டது எல்லாமே தொடங்க ஆரம்பிக்கும். தொழில் முன்னேற்ற சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குது. செய்யக்கூடிய புதிய முயற்சி வெற்றி கிடைக்கும். தனாதிபதியோட பரிவர்த்தனையால் எல்லா நாட்களும் உங்களுக்கு நல்ல நாட்களாக தான் அமைப்போகுது. செய்யக்கூடிய முயற்சிகளுமே வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். தெய்வீக பயணம் இந்த நேரம் அதிகரிக்கும். அதே மாதிரி கும்ப ராசியில் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றிருக்கிறாரு. பஞ்சமாதிபதி சூரியனும் லாபாதிபதி சூரியனும் லாபஸ்தானத்தில் சேர்க்கை பெற்றிருக்கிறது நன்மை தான். பகை கிரகமாக இருந்தாலுமே ஒரு சில வழியில் நல்ல மாற்றம் கொடுக்கும். குறிப்பாக இந்த படித்து முடிச்ச பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க இந்த வேலைக்காக முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். உபரி வருமானம் இந்த நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வருங்கால நலமுடைய ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களும் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன தடங்கள்ங்கிறது இல்லாமல் இருக்காது. எல்லாமே கடைசி நேரத்தில் தான் கைக்கூடி வர மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு அழைப்பை பற்றி இந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். ராசநாதன் வளம் பெற்று சகாய ஸ்தானத்தில் இருக்கிறப்ப எல்லா வழியிலும் நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த நேரங்களுக்கு உண்டு. எடுக்கிற காரியம் எளிதில் வெற்றி கிடைக்கும். இது வரைக்குமே நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. சாதாரணமாக நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய விஷயத்த கூட ஒரு அலைஞ்சு தெரிஞ்சு கிடைக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். ஆனால் நீ வெற்றி எளிதாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழிலில் ஏற்பட்டிருந்த ஒரு வேலை தொல்லை இது எல்லாமே நீங்கும். பாதையில் நின்று வேலை எல்லாமே மறுபடியும் நடக்க தொடங்கும். கூட பிறந்தவங்க வழியில் சுப செய்தி வந்து சேர்ன்னு சொல்லலாம். கூட பிறந்தவங்க வழியில் இது வரைக்குமே ஏகப்பட்ட மனசாபம் மனக்கசப்பை தான் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடன்பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல மனமாற்றம் காத்திருக்குது. சுப செய்தியும் காத்திருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் தொடர்ந்து பல சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் பாக்கி எல்லாமே வசூலாகக்கூடிய நேரம். வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் கூட சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே புதன் பகவான் பொறுத்த வரைக்கும் நீச்சம் பெறக்கூடிய அமைப்பு. வீர ராசியில் இந்த நேரம் நீச்சம் அடைகிறது. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்குமே 3, 6 இடத்துக்கு அதிபதியான புதன் அவர் நீச்சம் பெறது இந்த நேரம் நல்ல நேரம். நினைச்சது நடக்கும். இந்த நேரத்தில் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உறவினர்கள் உங்களுக்கு உதவுறதுக்கு முன் வருவாங்க. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம். உங்களை விட்டு விலகியிருந்த உறவினர்கள் உடன்பிறப்புகள் இந்த நேரத்தில் உங்ககிட்ட வந்து சேருவாங்கன்னு சொல்லலாம். உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட போகுது. வருங்கால முன்னேற்றங்கிறது நீங்கள் எடுக்கிற முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெற்றிகரமாக அமையும். பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்கள் முயற்சி இந்த நேரம் கைக்கூடி வரும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு அதிகார பதவியில் இருக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இந்த நேரம் ஏற்பட போகுது. முக்கிய நபர்களுடைய அறிமுகம், முக்கிய பொறுப்பு இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். பொது வாழ்க்கைன்னு வர்றப்ப பொறுப்பில் நிறைய மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குது. வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்கள் உழைப்போட அருமை உங்களுக்கு அதிகமாகவே தெரியும். உழைப்புமே அதிகமாக கொடுக்க போகிறீங்க. இந்த நேரத்தில் வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுடைய தலைமையோட நம்பிக்கைக்கு பாத்திரப்பட போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய நேரம். மாணவர்களுக்குமே படிப்பில் அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும். பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு குடும்ப முன்னேற்றம் எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் மாதிரியான விஷயங்களுமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீராக அமைன்னு சொல்லலாம். அநேகமாக எல்லா கிரகமும் சாதகமாக இருக்கிறதால நல்ல பலன் தான் நீங்கள் காண போகிறீங்க. கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. நிச்சயம் நல்ல மாற்றங்களுக்கு உண்டாகும். வேலையில் நல்ல முன்னேற்றம். பண பற்றாக்குறை இருக்க வாய்ப்பில்லை.
வருமானத்துக்கு உதவிங்கிறது இந்த நேரம் கிடைக்குது. ஆரோக்கியமே நல்ல விதமாக அமையக்கூடிய நேரம்னு சொல்லலாம். கொடுக்க வேண்டிய கடனை அடைக்க போறீங்க. நல்ல செய்தி காத்திருக்குது. அதே சமயம் இந்த நேரம் மூத்த சகோதர வகையில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். வருமானம் இந்த நேரம் உண்டுனாலுமே சின்ன சின்ன செலவுமே அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் சிக்கனமாக இருக்க பாருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் தீபேற்று வழிபாடு செய்யறது கூட ஒரு வகையில் ஒரு சிறந்த பரிகாரமாக அமையுன்னு சொல்லலாம். மேலுமே மேசராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாட்டையும் என்றைக்குமே மறக்காமல் கடைபிடிச்சிட்டாங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னு பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.